السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே 221வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 221வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான்: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் وَلَأَمَةٌ مُؤْمِنَةٌ خَيْرٌ مِّن مُّشْرِكَةٍ وَلَوْ أَعْجَبَتْكُمْ وَلَا تُنكِحُوا الْمُشْرِكِينَ حَتَّى يُؤْمِنُوا وَلَعَبْدٌ مُّؤْمِنٌ خَيْرٌ مِّن مُّشْرِكٍ وَلَوْ أَعْجَبَكُمْ أُولَٰئِكَ يَدْعُونَ إِلَى النَّارِ وَاللَّهُ يَدْعُو إِلَى الْجَنَّةِ وَالْمَغْفِرَةِ بِإِذْنِهِ وَيُبَيِّنُ آيَاتِهِ لِلنَّاسِ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. وَلَا تَنْكِحُوا الْمُشْرِكَاتِ حَتَّى يُؤْمِنُوا. முஷ்ரிக்கான பெண்கள் அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் அவர்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகா, ஒரு முஃமினான அடிமை பெண் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை விட சிறந்தவளாக இருக்கிறாள். வலவ் அஜபத்கும், அந்த முஷ்ரிக்கான பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்தாலும் சரியே. அதே போல வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, முஷ்ரிக்கான ஆண்கள் ஈமான் கொள்ளுகிற வரை அவர்களை உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம். வல அபுதும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக்கின் வலவ் அஜபக்கும், ஒரு முஃமினான அடிமை ஒரு முஷ்ரிக்கை விட சிறந்தவனாவான், அந்த முஷ்ரிக் உங்களை கவரக்கூடியவனாக இருந்தாலும் சரியே. உலாயிக யதுஊன இலன் நார், முஷ்ரிக்குகள் நரகத்தின் பால் அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنி, அல்லாஹ் சுவனத்தின் பக்கமும் மக்ஃபிரத்தின் பக்கமும் தன்னுடைய நாட்டத்தை கொண்டு அழைக்கிறான். வயுபையினு ஆயாத்திஹி லின்னாஸ், மேலும் அவன் தன்னுடைய வசனங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். லஅல்லஹும் யத்ததக்கரூன், அவர்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக வேண்டி என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே பல்வேறு முக்கியமான அம்சங்களை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகிறார். அதிலே முதலாவதாக, ஒரு முஃமின் எப்போதுமே முஷ்ரிக்குகளை விட எல்லா வகையிலும் சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். மூமின்களை பொறுத்தவரையில் மூமின்களுக்குள் மூமின் கவி, மூமின் தஈஃப் என்று இருக்கிறார்கள். மூமின் கவி என்றால் ஈமானில் உறுதியான பலமிக்க மூமின். மூமின் தஈஃப் என்றால் பலவீனமான, ஈமானிலே பலவீனமானவன். இதிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினுத் தஈஃப், பலவீனமான முஃமினை விட உறுதியான பலமுள்ள முஃமின் தான் சிறந்தவன், அல்லாஹுக்கு மிக விருப்பமானவன் என்று சொன்னார்கள். முஃமின்களுக்கு இடையில் அவர்களுடைய ஈமானுடைய தரத்தை வைத்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. அதே போல பொதுவாக மனிதர்களுக்குள் முஃமின்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். மனிதன் என்று வருகிற போது அந்த மனிதர்கள் என்கிற நிலையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தான்.
இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை நாம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம். லித்தஆரஃபு, அப்படி ஆக்கப்பட்டது நீங்கள் பெருமை அடிப்பதற்காக அல்ல. லித்தஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வாறு குலங்கள் கோத்திரங்களாக நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே மிக சிறந்தவர் தக்வா உள்ளவர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப தக்வா உள்ளவர்கள் முஃமின்கள். எனவே பொதுவாக மனிதர்கள் என்று வரும்போது மனிதர்கள் எல்லோரும் ஈக்குவல். அதிலே நான் அந்த குலம், இவன் இந்த குலம், நான் வெள்ளையன், அவன் கருப்பன், நான் அரபி, நான் அஜமி என்கிற வேறுபாடுகள் எல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அவற்றை இஸ்லாம் உடைத்தருகிறது. ஆனால் மனிதர்களுக்குள் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் முஃமின்கள். மூமின்களுக்குள் பலமுள்ள மூமின்கள் தான் மிக சிறந்தவர்களும் அல்லாஹுக்கு விருப்பமானவர்களும். இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா இங்கே தெளிவுபடுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செய்வதை பற்றி அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லுகிறான். ஒரு முஃமினான ஆண் எக்காரணம் கொண்டும் முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய கூடாது, முடியாது. முஷ்ரிக்கான பெண்கள் என்று வருகிற போது எல்லா முஷ்ரிக்கான பெண்களையும் குறிக்கும். அது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையிலுள்ள முஷ்ரிக்கான பெண்களையும் குறிக்கும். ஆனால் இதிலே வேதம் கொடுக்கப்பட்ட முஷ்ரிக்கான பெண்கள் விதிவிலக்கானவர்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அஹ்லுல் கிதாப். சூரத்துல் மாயிதாவிலே இவர்களை அல்லாஹு தஆலா விதிவிலக்காக சொல்கிறார். வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள் என்றால் யூத பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள். இந்த யூத பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள் முஃமினான ஆண்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறார்கள் திருமணம் செய்வதற்கு. அப்ப எந்த காலத்தில்? எல்லா காலத்திலும். ரசூலுல்லாஹ், இப்ப சிலர் நினைக்கிறார்கள் இந்த காலத்தில் உள்ள பெண்கள், யூத கிறிஸ்தவ பெண்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், எனவே நாம் அவர்களை திருமணம் முடிக்க முடியாது, இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்திற்கு குறிப்பானது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த கருத்து ஒரு அடிப்படையற்ற கருத்தாகும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யூதர்கள் உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய மகன் என்றார்கள். கிறிஸ்தவர்கள் மசீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னார்கள். இதை குர்ஆன் சொல்கிறது. அந்த நிலையில்தான் அவர்களை திருமணம் முடிக்கலாம் என்கிற அனுமதி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டம் எல்லா காலத்திற்கும் பொதுவானது. உலகம் அழியும் வரைக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள் முஃமினான ஆண்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு பொதுவான விதி இருக்கிறது. தர்உல் மஃபாசித் முகத்தமுன் அலா ஜல்பில் மசாலிஹ். நன்மைகளை விட தீமைகள் வராமல் பார்த்து கொள்வதுதான் முதல் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த விதி. நன்மைகளை விட தீமைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகள், அந்த வகையிலே ஒரு கிறிஸ்தவ பெண்ணை அல்லது யூத பெண்ணை ஒரு முஃமின் திருமணம் முடிக்க வருகிற போது அதனால் அவனுடைய மார்க்கத்திற்கு ஆபத்து வரலாம், அல்லது அவனுடைய குழந்தைகளுடைய மார்க்கத்திற்கு ஆபத்து வரலாம் என்று இருக்கும்போது அந்த பெண்களை திருமணம் முடிக்காமல் இருப்பதே மேலானது என்பதை உலமாக்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறார்கள். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக இது ஒரு அனுமதியான நிலை, வலியுறுத்தப்படவில்லை. ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரிய இடம். எனவே யூத பெண்களை, கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிக்கலாம் என்பதற்காக வேண்டி சில நேரங்களில் ஐரோப்பிய நாடுகளிலே, மேற்குலகத்திலே வாழக்கூடியவர்கள் அவ்வாறு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருமண வாழ்வு என்பது அல்லாஹு தஆலா
وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا என்று சொல்கிறார். திருமணத்தின் மூலம் சக்கீனத், மன நிம்மதி, அமைதி, சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அந்த டைமுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அல்ல, வாழ்க்கை நெடுக அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க வேண்டும். எனவே ஒரு ஒரு கிறிஸ்தவ பெண்ணை அல்லது யூத பெண்ணை திருமணம் முடிப்பதன் மூலம் அதை என்னால் அடைய முடியுமா என்பதை யோசித்து ஒரு மனிதன் முடிவெடுக்க வேண்டும். இது அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலையா. இப்போ பொதுவாக முஷ்ரிக்கான பெண்கள் திருமணம் முடிப்பதற்கு நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். முஷ்ரிக்கான பெண்களுக்குள் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள் விதிவிலக்காக இருக்கிறார்கள். அந்த விதிவிலக்கை தருவது சூரத்துல் மாஇதாவில் உள்ள வசனமாகும். எனவே வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களாக இன்றும் இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவ பெண்களை முஸ்லிமான ஆண்கள் விரும்பினால் திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்கிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு. முஷ்ரிக்கான ஆண்களை நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முன்னால் திருமணம் முடிக்காதீர்கள், முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கே முஷ்ரிக்கான ஆண்களை திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள் என்று சொல்கிறார். இதிலிருந்து எக்காரணம் கொண்டும் முஷ்ரிக்கான ஆண்கள் அவர்களுக்கு முஃமினான பெண்களை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடாது. இதிலே விதிவிலக்கு எதுவும் கிடையாது. எல்லா முஷ்ரிக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ள முஷ்ரிக்கான ஆண்களையும் மூமினான பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது. பெண்களுடைய விஷயத்தில் விதிவிலக்கு இருக்கிறது, ஆண்களுடைய விஷயத்தில் விதிவிலக்கு இல்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி ஒரு முஷ்ரிக்காக இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த மனைவி யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்தால் அவரோடு அவர் சேர்ந்து வாழலாம். ஆனால் யூத கிறிஸ்தவ பெண் அல்லாத மனைவியாக இருந்தால் அந்த பெண்ணை அவர் இஸ்லாத்தின் பால் அழைக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் அவர்களோடு வாழ முடியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த வசனத்தில் ஆண்களை பார்த்து திருமணம் முடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெண்களுடைய விஷயத்தில் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம் என்கிறார். இதிலிருந்து ஆண்களுக்கு வலி என்கிற ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு ஆண் அவர்தான் திருமணம் கேட்டு முடிக்க வேண்டியவர். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாவலர், வலி என்கிற ஒரு பாதுகாவலர் தேவை என்பதை அல்லாஹு தஆலா வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு என்கிற இந்த வசனத்தின் மூலம், அதாவது முஷ்ரிக்குகள், முஷ்ரிக்கான ஆண்கள் ஈமான் கொள்ளுகிற வரைக்கும், அவர்கள் மூமின்களாக மாறுகிற வரைக்கும் அவர்களை நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதாவது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண் அவளாக திருமணம் முடிக்க முடியாது. அவளுக்கு வலி என்கிற ஒரு பாதுகாவலர் தேவை என்பதை அல்லாஹு தஆலா இங்கே உணர்த்துகிறார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கோணங்களிலே வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா நிகாஹ இல்லா பி வலியின் வ ஷாஹிதை அதில். ஒரு வலியும் நேர்மையான 2 சாட்சிகளும் இல்லாமல் திருமணம் இல்லை என்று சொன்னார்கள். வலியும் தேவை, 2 சாட்சிகள் தேவை திருமணம் முடிப்பதற்கு. அதுபோல இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஐயும் இம்ரஅத்தின் நகஹத் பிகைரி இத்னி வலியிஹா ஃபனிகாஹுஹா பாத்தில் பாத்தில் பாத்தில். எந்த பெண்ணாவது வலியுடைய அனுமதி இல்லாமல், அவளுடைய பொறுப்பாளரின் அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்துக் கொள்கிறாளோ, அவளாகவே போய் திருமணம் முடித்துக் கொள்கிறாளோ, அவளுடைய திருமணம் பாத்தில் 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 என்று 3 தடவை சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபு தாவூதிலே வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
எனவே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வலி இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது. வலி என்பது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெண்ணுக்குரிய பாதுகாவலர்கள். முதல் நிலையில் வருபவர் தந்தை. அதே போல தந்தை இல்லாத நிலையில் தந்தையின் தந்தை, அப்படி நீண்டு கொண்டு போகும். அப்படி தந்தையும் இல்லை, தந்தையின் தந்தையும் இல்லை என்கிற நிலை இருக்குமாக இருந்தால், தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், அது சாச்சாவாக இருக்கலாம் அல்லது பெரியப்பாவாக இருக்கலாம், அவர்கள் வலியாக இருக்கலாம். அல்லது அந்த பெண்ணோடு கூட பிறந்த சகோதரர்கள் வலியாக இருக்கலாம். இப்போ பொதுவாக அதிகமான உலமாக்கள் வலி என்பது தந்தையினுடைய தரப்பில் இருந்து வர வேண்டியது என்பதை வலியுறுத்துகிறார்கள். தாயினுடைய தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வலியாக இருப்பதை உலமாக்கள் அனுமதிக்கவில்லை. தாயினுடைய பெண்ணுடைய தாயின் தந்தை அல்லது பெண்ணுடைய தாயின் உடன் பிறந்த சகோதரர்கள் வலியாக இருக்க முடியாது. அப்ப தந்தை வழியில் தான் வலி இருக்க வேண்டும். இப்ப சில நேரங்களில் தாய் வழியிலும் வலி இல்லை, தந்தை வழியிலும் வலி இருக்க முடியாது என்கிற நிலையில் யார் வலியாக இருப்பது என்று கேட்டால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸுல்தானு வலியும் அல்லா வலியலஹு. யாருக்கு வலி இல்லையோ அவருக்கு சுல்தான் வலியாக இருப்பார். சுல்தான் என்றால் அதிகாரம் உள்ளவர், ஆட்சியாளர். அப்ப நம்முடைய நாடுகளில், இப்போ நம்ம மைனாரிட்டியாக வாழக்கூடிய நாடுகளிலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காதிகள், காஜி என்று தமிழ்நாட்டிலே சொல்வார்கள், அந்த காதிகள் நமக்கு வலியாக இருக்கலாம். அல்லது நம்முடைய ஜமாத் தலைவர்கள் வலியாக இருக்கலாம். ஐரோப்பிய நாடுகளிலே வாழக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அங்கு இவ்வாறான ஒரு செட்டப் இல்லாமல் இருப்பதனால் அங்குள்ள பள்ளிவாசல்கள், சென்டர்களுடைய தலைவர்கள் வலியாக இருக்கலாம் என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுவதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வலி இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது என்பதையும் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு முஃமினான ஆண் பெண் முஷ்ரிக்கானவர்களை விட சிறந்தவர்கள். இந்த முஷ்ரிக்கானவர்களில் அந்த முஃமினான அடிமைகள் கூட, முஃமினான அடிமைகள் கூட பெரிய முஷ்ரிக்குகளை விட, பெரிய என்று சொன்னால் பணம், குடும்ப கௌரவம், அந்தஸ்து, அழகு என்று ஒரு முஷ்ரிக்கான ஆண் இருக்கிறார். இந்த ஆணை விட ஒரு அடிமையான முஃமின் சிறந்தவர். அவ்வாறு ஒரு முஷ்ரிக்கான பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை விட ஒரு முஃமினான அடிமை பெண் சிறந்தவர். நம்ம லைஃப் பார்ட்னராக ஆக்குவதாக இருந்தால் அவர்களைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி, ஏன் முஷ்ரிக்கானவர்களை நாம் திருமணம் செய்யக்கூடாது என்றால், முஷ்ரிக்கானவர்கள் நரகத்திற்கு அழைக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய ஷிர்க், அவர்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க முறை, இவற்றின் ஊடாக அவர்கள் நரகத்தின் பால் மக்களை அழைக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது. அப்ப நீங்க வாழணும் என்றால் எப்படியான ஒரு சூழல் வேணும் என்றால், அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்தின் பக்கமும் மக்ஃபிரத்தின் பக்கமும் அழைக்கிறார். உங்களை சுவர்க்கத்தின் பக்கமும் மக்ஃபிரத்தின் பக்கமும் அல்லாஹ் அழைக்கிறான் என்றால், இதற்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை துணைகளாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஷேக் நாசிர் சஅதி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய தஃப்சீரிலே சொல்லும்போது, பொதுவாக ஒரு முஃமின் ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், பித்ஆ என்று சொன்னால் அவர்கள் நாடுவது பித்ஆ முகஃபிரா, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத்துகள். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரலாம் என்று சொல்வது, அல்லது எல்லாமே அல்லாஹ் தான் என்று சொல்வது, அல்லாஹுடைய சிஃபத்துகளை முழுமையாக மறுப்பது, அல்லது இவ்வாறான அல்லாஹுடைய படைப்புகளை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போய் வைத்து அவர்களிடம் துஆ கேட்பது போன்ற ஷிர்க்குகளிலே ஈடுபடக்கூடிய, பித்அத்துகளிலே ஈடுபடக்கூடிய மக்களோடு இவ்வாறான தொடர்புகள் வைத்துக் கொள்வது கூடாது. அவர்களோடு திருமண உறவுகள் வைப்பது
கூடாது என்பதையும் இந்த வசனம் சுட்டி காட்டுவதாக ஷேக் சாதி அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறு அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், அவர்கள் நல்லுபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக என்று இந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வயஸ்அலூனக அனில் மஹீத், நபியே உம்மிடம் வந்து மாதவிடாய் பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி கொண்டு வரக்கூடிய விஷயம் எஸ் அலூனக எஸ் அலூனக எஸ் அலூனக என்று வருவது. எஸ் அலூனக என்றால் உன்னிடம் கேட்கிறார்கள், உன்னிடம் கேட்கிறார்கள், கேள்வி கேட்கிறது. சுஆல் என்றால் கேள்வி. எஸ் அலூனக என்றால் உன்னிடம் கேள்வி கேட்கிறார்கள். அப்போ இதை வைத்து தொடர்ச்சியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சஹாபாக்களிடம் இருந்த ஆர்வம், மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் உள்ள ஆர்வம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றும் நம்முடைய மக்களில் நிறைய பேரிடம் இந்த ஆர்வம் இருக்கிறது, இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை செய்கிற போதும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் எனக்கு தேவை என்ற அந்த ஆசை உள்ளவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள். இப்போ இன்று கேள்வி கேட்கிறவர்களில் இந்த நிலையிலிருந்து கேட்கிறவர்கள் ஒரு சாரார், அதே நேரத்தில் மற்றவர்களை பற்றி கேட்கிறவர்கள் தான் அதிகம். நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்பார்கள் உலமாக்களிடம், தாயிகளிடம் கேள்வி கேட்கிற யாரை பார்த்திருந்தால் அவர்கள் அப்படி செய்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்கிறார்கள். இது ஒரு நோய். நம்மை பற்றி நாம் செய்யக்கூடிய எதையுமே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செய்வதற்கான ஆயத்தமும் இல்லை, மனநிலையும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் செய்கிற தவறுகள் மட்டும் நம்முடைய கண்களுக்கு பட்டு அவர்களை பற்றி கேள்வி கேட்பது என்பது ஒரு விதமான மனநோயாகும். அல்லாஹு தஆலா அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள் பெரும்பாலும் அவர்களுக்காகத்தான் அல்லாஹுடைய தூதரிடம் கேள்வி கேட்டார்கள். இப்போ அல்லாஹு தஆலா இங்கே அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி ஹைலை பற்றியது, அதை சொல்லுகிறார். இப்போ ஹைல் என்பது பொதுவாக மனிதர்களிடம், பெண்களிடத்தில் இயற்கையாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். ஒரு குறிப்பிட்ட தவணையில் அவர்களுக்கு வெளியாகக்கூடிய அந்த இயற்கையான இரத்தத்தை ஹைல் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நபி அவர்கள் உன்னிடம் வந்து ஹைலை பற்றி கேட்கிறார்கள், குல் ஹுவ அதா, அது அசௌகரியமான ஒன்று என்று சொல்வீராக, அல்லது ஒரு தொல்லை தரக்கூடிய ஒன்று என்று சொல்வீராக, துன்பம் தரக்கூடியது. உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹைல் என்பது பெண்களுக்கு பொதுவாக ஒரு அதா, ஒரு துன்பமாகும், ஒரு தொல்லையாகும், ஒரு அசௌகரியமாகும். இப்போ இந்த நேரத்தில் அந்த பெண்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அதே போல அந்த ஹைல் இரத்தமும் ஒரு விதமான தொல்லையாகும். அதிலே ஒரு மனிதன் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும்? இப்போ இந்த இடத்திலே அவர்கள் கேட்கிற கேள்வி ஹைலை பற்றி என்றால், அன்புள்ள சகோதர சகோதரில், ஹைதுடைய நேரத்தில் மனைவியோடு கணவன் சேரலாமா என்பதை பற்றித்தான். இதை அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய பதிலிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ நபியே உம்மிடம் வந்து அவர்கள் ஹைலை பற்றி கேட்கிறார்கள், அது ஒரு அசௌகரியமான ஒன்று, தொல்லை தரக்கூடிய ஒன்று என்று நீ சொல்லிவிட்டு ஃபஅ்தஸிலு நிஸாஅ ஃபில் மஹீத், ஹைலுடைய நிலையில் பெண்களை விட்டும் ஒதுங்கி இருங்கள் என்று சொல்வீராக. இப்போ பெண்களை ஒதுங்கி இருத்தல் என்றால் பெண்களோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருத்தல். அப்போ ஒரு கணவன் ஹைலுடைய நேரத்தில் தன்னுடைய மனைவியின் நிலையை சரியாக புரிய வேண்டும். சில பெண்கள் ஹைலுடைய நேரத்தில் மிக சிரமங்களை எதிர்கொள்வார்கள். அவர்களுடைய உடல் வலி இருக்கும், வயிற்றில் வலி இருக்கும், சில பெண்களுடைய மார்பில் வலி இருக்கும். அப்போ ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியினுடைய நிலை தெரிய வேண்டும். இப்போ இவ்வாறான நிலைமைகளை கவனத்தில் கொண்டு அவன் செயற்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இங்கே வலியுறுத்துவது தாம்பத்தியத்தை. இதை ஹதீஸிலே நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைலுடைய நேரத்தில் தாம்பத்தியத்தை தவிர, தாம்பத்தியம் என்பதன் மூலம் நாடப்படுவதை நீங்கள் புரிவீர்கள், அதை தவிர மற்ற ஏனைய இன்பங்களை மனைவியிடத்தில் காண்பதில் குற்றமில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த பீடிகை,
அதாவது ஒரு கணவனுக்கு மனைவியை தெரிய வேண்டும். ஹைலுடைய நேரத்தில் பாடி பெயின், வயிற்று வலி, மார்பில் வருத்தம், டயர்ட்னஸ், இவ்வாறு இருக்கக்கூடிய மனைவியாக இருந்தால் அவளுக்குரிய ஹக்கை கொடுத்து விட வேண்டும். அப்படி இல்லாமல் சில பெண்கள் இருப்பார்கள், அவர்கள் பிரச்சனை இல்லை, அவர்களோடு தாம்பத்தியத்தை தவிர மற்ற இன்பங்களை அனுபவிப்பதில் மார்க்கத்தில் தடை இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகும் வரை நெருங்க வேண்டாம். ஃபஇதா தத்தஹர்ன, அவர்கள் சுத்தமாகிவிட்டால் ஃபஅத்தூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் ஏவிய இடத்தில் இருந்து அவர்களோடு நீங்கள் சேருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதாவது அவர்கள் சுத்தமாகும் வரை என்பதற்கு உலமாக்கள் இரண்டு முக்கியமான அம்சங்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, சுத்தமாகும் வரைக்கும் என்று சொன்னால் ஹைலுனுடைய இரத்தம் வருவது நிற்பது, ஹைலுனுடைய இரத்தம் வந்து கொண்டிருப்பது நிற்பது. பொதுவாக ஒரு பெண்ணுக்கு தெரியும், அது நார்மலாக அவர்களுக்கு அது தெரியும், அதுக்குரிய அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் வந்துவிட்டால் அவளுடைய ஹைல் இரத்தம் நின்று விட்டது என்பது அர்த்தமாகும். அதற்கு பிறகு அந்த பெண் குளிக்க வேண்டும். ஹைல் இரத்தம் நின்று குளித்து சுத்தமான பிறகுதான் அந்த பெண்ணோடு சேர வேண்டும். இதுதான் ராஜிஹான கருத்தாகும். சிலர் ஹைல் இரத்தம் நின்ற பிறகு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் குளிக்காவிட்டாலும் என்கிற கருத்தை சொன்னாலும் கூட, இதிலே வலுவான கருத்து ஹைல் இரத்தம் நிற்க வேண்டும், இரண்டாவது அந்த பெண் குளித்து சுத்தமாக வேண்டும். இந்த இரண்டும் நடைபெற்ற பிறகு அந்த பெண்ணோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை அல்லாஹ் இங்கே அனுமதிக்கிறார். அடுத்தது ஃபஅத்தூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் ஏவிய இடத்தில் அவர்களோடு நீங்கள் வாருங்கள், சேருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். இப்போ அல்லாஹ் ஏவிய இடம் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு பெண்ணுடைய பெண் உறுப்பு. அந்த பெண் உறுப்பில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, இதன் மூலம் அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணுடைய பிற்பகுதியில், அதாவது மலத்துவாரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது கூடாது என்பதை இங்கே உணர்த்துவதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணுடைய பின்துவாரத்தில் ஒரு கணவன் தாம்பத்தியம் செய்ய வருவது என்பது பெரும் பாவமாகும், தடை செய்யப்பட்ட ஒரு பெரும் பாவமாகும். இதிலே நாம் தெளிவாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டும். இதை முடிக்கிற போது அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரின் என்று சொல்கிறார். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களையும் சுத்தமாக இருக்கிறவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்வதன் மூலம் இரண்டு சுத்தங்களை நமக்கு வலியுறுத்துகிறார். ஒன்று தஹாரா மஅனவியா, உள்ளார்ந்த சுத்தம். இன்னும் ஒன்று தஹாரா ஹிஸ்ஸியா, வெளிப்படையான சுத்தம். அப்போ நம்முடைய உள்ளங்கள் பாவங்களிலிருந்து சுத்தமாகுவது, ஷிர்க், பித்அத், பெரும்பாவங்கள், சிறு பாவங்கள் என்று பாவங்களிலிருந்து நம்மை நாம் சுத்தமாக்கிக் கொள்வது, இதுதான் தௌபா. இரண்டாவது தத்தஹாரா என்று சொல்வதன் மூலம் நம்முடைய உடல், நம்முடைய ஆடை, நாம் இருக்கிற இடம் போன்றவற்றை நஜிஸ்களிலிருந்து சுத்தமாக வைத்துக் கொள்வது. உண்மையிலேயே இந்த வசனத்தை நம்ம ஆழமாக நோக்குகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகான மார்க்கம், ஒரு இயற்கையான மார்க்கம் என்பது நம்ம புரியலாம். எப்போதும் ஒரு முஃமின் சுத்தமாக கிளீனாக இருக்க வேண்டும். ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அசிங்கமானவனாக அவன் இருக்கவே முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நமக்கு ஓர் அழகிய முன்மாதிரியாக இருந்து விட்டு போனார்கள். வீட்டுக்கு வந்தால் முதலிலே பிரஷ் பண்ணுவார்கள், பல் துலக்குவது, நல்ல மக்களுடைய மனங்களை கவரக்கூடிய நறுமணங்களை பயன்படுத்துவார்கள், அழகாக தலை சீவுவார்கள், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார்கள், நகம் வளரும் போது அதை கட் பண்ணி கொள்வார்கள், பிரைவேட் ஏரியாக்களில் உரோமங்கள் வந்தால் அவற்றை நீக்கிக் கொள்வார்கள். அதுபோல அவர்கள் குளிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு மனிதராக நீட்டாக இருந்தார். இன்று கவலையான விஷயம் என்னென்றால்,
இந்த மார்க்கம் பேசுகிற ஆண்களும் பெண்களும், மார்க்கத்தில் ஈடுபாடு கூடுதலாக காட்டக்கூடிய சில ஆண்களும் சில பெண்களும் இந்த விஷயத்தில் மிக மோசமான பொடுபோக்கு. சில சகோதரர்களை நம்ம பார்த்தால் அவர்களுக்கு பக்கத்தில் போய் நிற்க முடியாது, வாயில் துர்நாற்றம் வீசும். தலைமுடி வாராத நிலையில் தொப்பி அணிந்திருப்பார்கள், மஞ்சள் கலரில் இருக்கும். அவர்கள் உள்ளே அணிந்திருக்கிற உள்ளாடைகள், பெனியன் போன்றவற்றில் இருந்து வரக்கூடிய துர்வாடைகள் பக்கத்தில் ஒருவரை நின்று தொழ முடியாத அளவுக்கு இருக்கும். நகங்களை பார்த்தால் வளர்ந்து போயிருக்கும். மீசைகள் கத்தரிக்கப்படாமல் இருக்கும். இவ்வாறு அவர்கள் இருந்து கொண்டு ஒரு மார்க்கவாதியாக, ஒரு இபாதத்தாளியாக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிற நிலையில் மற்றவர்கள் அவர்களை பார்த்தால் இஸ்லாம் என்றால் இப்படி ஒரு குப்பையான மார்க்கமா என்று எண்ணுகிற அளவுக்கு அவர்கள் தங்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருக்கிற போது ஒரு மனிதர் தலைவிரி கோலமாக தலை சீவாமல் வந்தபோது அவரை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய தோற்றத்தில் வருவது போல என்று எச்சரிக்கை செய்தார்கள். இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், சுத்தமான மார்க்கம். அதே போலதான் இந்த மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுகிற சில சகோதரிகளுடைய நிலைமையும். அவருடைய வீடுகளுக்கு போய் பார்த்தால் குப்பையாக, அசிங்கமாக, சுத்தம் செய்யப்படாத நிலையில் அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய வாஷ்ரூம்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இது முரண்பாடான ஒரு போக்கும், இஸ்லாத்தை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நிலையுமாகும். இப்போ அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிகமாக தௌபா செய்கிற மக்களையும் அதிகமாக சுத்தமாக இருக்கிற மக்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று. 223வது வசனம் இதனோடு தொடர்பாக இருப்பதனால் அதையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளை நிலங்கள். உங்களுடைய பெண்கள் என்றால் உங்களுடைய மனைவியர், ஹர்ஸ் என்றால் விளை நிலங்கள். ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னா ஷி'தும், உங்களுடைய விளை நிலங்களை நீங்கள் விரும்பியபடி பயன்படுத்தி கொள்ளுங்கள். வகத்திமு லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் நன்மைகளை முற்படுத்தி கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலும். குறிப்பாக இந்த திருமணம், ஹைலுடைய நேரத்தில் மனைவியோடு சேர்வது, அதுபோல தௌபா, சுத்தம் போன்ற விஷயங்களில் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். பொதுவாக முழு லைஃபிலும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வஅலமு அன்னக்கும் முலாகூஹு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவனை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். வபஷிரில் முஃமினீன், நபியே மூமின்களுக்கு நீ நன்மாராயம் சொல்வீராக. மூமின்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுவார்கள், அவர்கள் அதிகமாக தௌபா செய்வார்கள், சுத்தமாக இருப்பார்கள், மறுமைக்காக நிறைய அவர்கள் முற்படுத்துவார்கள், அவர்கள் தக்குவாவோடு இருப்பார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய மூமின்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் சொல்வீராக. அவர்களுக்கு தான் வெற்றி, அவர்கள்தான் சுவர்க்கம் போவார்கள், அவர்கள் சுவர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பன போன்ற விஷயங்களை அவர்களுக்கு நீ நன்மாராயமாக சொல்வீராக என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனைவியர்களை விளைநிலத்திற்கு அல்லாஹ் ஒப்பிடுவதற்கு காரணம், ஒரு கணவனுடைய குழந்தைகள் அந்த மனைவியுடைய வயிற்றில் வளர்க்கப்படக்கூடிய நிலைக்கு மனைவி காரணமாக அமைகிறார். அப்போ அந்த மனைவியினுடைய பெண் உறுப்பு என்பது ஒரு விளை நிலமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த பெண் உறுப்பிலே ஆண் தன்னுடைய விந்தணுவை அனுப்புகிற போது அதன் மூலம் ஒரு குழந்தை உருவாகிறது. அது ஒரு விளைச்சலாக அல்லாஹு தஆலா இங்கே அடையாளப்படுத்துகிறான். அதிலே அதாவது மாதவிடாயிலிருந்து அந்த பெண்கள் சுத்தமான பிறகு அந்த விளைநிலத்தில் நீங்கள் ஹலாலான முறையில் அனுபவிப்பதில் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இரண்டு தடைகள். ஒன்று, மாதவிடாயோடு இருக்கிற போது நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. இரண்டாவது, பெண்ணுடைய பின் துவாரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற இந்த 2 தடைகள் இருக்கின்றன. யூதர்கள் சில நேரங்களிலே அவர்களிடம் இருந்த ஒரு மூட நம்பிக்கை என்னவென்றால், ஒருவர் தன்னுடைய மனைவியினுடைய பெண் உறுப்பில்
பின்பக்கமாக புணர்ச்சியில் ஈடுபட்டால் குழந்தைகள் குறையோடு பிறக்கும் என்கிற ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்தை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் உடைத்து, உங்களுடைய மனைவியரை நீங்கள் ஹலாலான முறையில் எப்படியும் அனுபவிக்கலாம், அது ஒரு சரியான கருத்து இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துவதாக உலமாக்கள் கூறுகிறார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இங்கே நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை சரியான முறையிலே புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.